சண்டே ஸ்பெஷலாக நல்லா மத்தி மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கம் போட்டு கரெக்டாக 6 மணி ஆனால் ஞாபகம் செய்யும் மாவுக்கு வர ஊற போட்டிருந்தோமே அது வேற ஆட்டணுமே கடை எந்திரிச்சு மாவாட்டி அதாவது தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாவு கூட ஆட்டிடலாம் போல அந்த கிரைண்டர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கழுவுறதுக்கு. அப்புறம் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து இந்த பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடச்சிச்சு. இந்த வெங்காயம் ஈர வெங்காயமாக இருந்துச்சு. காலைல வாங்கிட்டு வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் போட்டு சூப்பராக கிடச்சிச்சு வெங்காயமே. அதுக்கப்புறம் பூண்டு வந்து இந்த மாதிரி நிறையா கெட்டு போகிற மாதிரி இல்லாட்டி நிறையா ஸ்டாக் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிற பூண்டு வந்து பல்காக விற்கிறவங்க வாங்கிட்டு அது நம்மளுக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் கொடுப்பாங்க. அப்படி வாங்கின பூண்டு தான் பெர் கேஜி 200. நான் 1/2 kg வாங்கினேன். அதுலேருந்து கெட்டு போன பூண்டெல்லாம் தூக்கி போட்டு நல்ல பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச பூண்டு வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு நல்ல பூண்டு டெய்லி யூஸ்க்கு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கூலிங் டயத்தில் யாருக்காவது தயிர் உரையாகலை அப்படின்னா இந்த மாதிரி கம்பி நல்லா சுட்டு அந்த பாலில் ஊற்றின பாலில் இறக்கி வச்சு எடுத்திங்கன்னா கேக்கு மாதிரி தயிர் கிடைக்கும். அவ்வளோதான். பாய்.